Hello friends, welcome to Meera Mind Voice, Day 72 in Bigg Boss House. இன்றைக்கி மெயினாக வீக்லி டாஸ்க் ஆரம்பித்து அதில் ராணவ் அடிபட்டு திரும்பி வந்தது தாங்க டாஸ்கே. வேறு பெருசாக ஒன்றும் கிடையாது. அதை பற்றி நேத்திக்கே நான் சோஷியல் மீடியாவில் எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னங்கிறத விளக்கமாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை முதல் தடவையாக பார்க்குறவங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மார்னிங் இன்றைக்கி 1 ஹவரில் ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா, நேற்றுக்கு நைட்டு கிச்சன் டீம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தது. எடிட்டர் கரெக்டாக எடிட் பண்ணியிருக்காரு. ஏன்னா கிச்சன் டீம் நிறைய நாள் பேசிகிட்டு இருந்தாங்க நேற்றுக்கு. அதுலேருந்து கடைசியாக பவித்ரா சொன்ன அந்த சுகர் மட்டும் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 1 ஸ்பூன் தான், அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுங்க அப்படின்னுட்டு நம்ம விஷால்கிட்ட சொன்னாங்க, கேப்டன்கிட்ட. அழகாக அதை கட் பண்ணி போட்டுட்டு மார்னிங் ஆரம்பித்தாங்க. ஏன்னா வீக்லி டாஸ்க்கு போக இன்றைக்கி நடந்த ஒரே விஷயம், ஹாஃப் அ டே, தட் இஸ் மோர் ஆர் லெஸ் மதியானம் 2:30 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தது 1 ஸ்பூன் சுகர் தாங்க. 1 ஸ்பூன் சுகர் இவங்கள அரை நாள் வேஸ்ட் பண்ண வச்சுதுங்க. மார்னிங் எழுந்த உடனே எல்லாருக்கும் ஒரு உப்புமா கிண்டி இருந்தாங்க. பாவம், அந்த உப்புமா வாய் இருந்ததுன்னா அழும், அந்தளவுக்கு அதை போட்டு கிண்டுன்னு கிண்டி அதை உப்புமாவை கிண்டி எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அப்போ சுகர் வேணும் அப்படின்னு கேட்டப்போ, இல்லை ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் தான், ஒருத்தருக்கு அரை ஸ்பூன் தான் அங்கே ஆரம்பிச்சிது. ஜாக்லின் இதெல்லாம் எங்களை அப்படியே சப்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு ஆரம்பிக்க, உடனே நான் போன வாரம் கூட யார் கேட்டாலும் கொடுத்துட்டு இருந்தேன், கிடையாதுன்னு சொல்லுவேனே தவிர, ஈவன் கடைசி நிமிஷத்தில் தீபக் சார் எனக்கு அந்த ஃப்ளூயிடு இதுவாக இருக்குது, எனக்கு வேணும்னு கேட்டப்போ, ரயான் எனக்கும் தான் இருக்குன்னு கேட்டான், அவனுக்கும் கொடுத்தேன்னு நடுப்புற ஒரு பிட்டை போட்டு ஆரம்பித்து விட்டுட்டாங்க. பவித்ரா கூட அப்போல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அது என்ன இந்த வாரம் கேட்டால், இது பொறுப்பு, நான் ஸ்ட்ரிக்டாக இருந்தான்னா எனக்கு அப்படியே பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்துருவாங்க, கையில் தூக்கி கப்பை கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறாங்களா, அப்படி இப்படின்னு பிடிச்சி எல்லோரும் கத்திட்டு இருந்தாங்க. அது அங்கே ஆரம்பித்த சுகர் மேட்டர் ரயானுக்கும் ஜாக்லினுக்குமான சண்டையாக மாறி, நான் கேட்டதை நீ எப்படி போன வாரம், அது இந்த வாரம் நடந்தது இல்லைங்க, போன வாரம் நடந்ததாங்க, அதை போய் நீ பெருசு பண்ணுறேன்னு அவங்க 2 பேரும் ஒரு டிஸ்கஸ் பண்ண, அதை நடுப்புற உட்காந்து விஷால் சாதாரணமாக எல்லாரையும் கிண்டலும் கேலியும் பண்ணிட்டு இருக்கிற விஷால் இந்த வாரம் கேப்டன் ஆன உடனே ரொம்ப பொறுப்பாக மாறிட்டார். சீரியஸாக அவருடைய பாடி லாங்குவேஜே மாறி போச்சு. அப்படி லைட்டாக தோலை குலுக்கிட்டு நடப்பார். இந்த வாரம் அது பெருசாக இல்லை, ரொம்ப ஸ்டிஃபாக ரொம்ப ஸ்ட்ரைட்டாக நடக்கிறாரு. ஸோ அவர் உட்காந்து அட்ரஸ் பண்ண, அதை பின்னாடி உட்காந்து அருண், ரஞ்சித் இவங்க எல்லாரும் கிண்டல் பண்ண, சௌந்தர்யாவும் உட்காந்துருந்தாங்க. என்னடா இந்த விஷயத்தையே இவ்வளோ நாழி பேசுகிறாங்க, 1 ஸ்பூன் சீனிக்காக 3 மணி நேரம் பேசுவாங்களா அப்படின்னு எல்லாம் கிண்டல் பண்ண, ரொம்ப சுவாரஸ்யமாக அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. போனது இன்னைக்கு பாதி நாள். அதுக்கப்புறமா சீக்கிரமாகவே சமைச்சிட்டாங்க. சமையல் டீமில் தீபக் அண்ட் அன்ஷிதா அவங்களுடைய முழு திறமையும் காமிச்சு ரொம்ப நல்லா சமைச்சு கொடுத்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு முடித்தாங்க. பிக் பாஸ் கூப்பிட்டு வீக்லி டாஸ்க் கொடுத்தாரு. என்னென்னா செங்கல்லா, அதாவது இவங்க செங்கல்லா கன்வேயர் பெல்ட்டில் வரும். இந்த கன்வேயர் பெல்ட் வந்தாலே பலருக்கு மண்டை உடையும். அது ஏன் இந்த சீசனில் இவங்க அத்தனை பேருக்கும் எப்போ பாரு மண்டை உடையிற டாஸ்க்காகவே கொடுக்குறாரு பிக் பாஸ்ன்னு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு பொம்மை டாஸ்க்கும் பயங்கரமாக மண்டை உடைஞ்ச டாஸ்க்கு தான். அடுத்தாப்பில் போன வாரம் ராஜா ராணி டாஸ்க்கு பெருசாக இவங்க பண்ணலை, மண்டையை உடச்சிக்கல. கரெக்டு. டெவில்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ், எஸ், அதுவும் ரொம்ப வில்லங்கமான டாஸ்க்கு. இந்த வாரம் செங்கல்லா கன்வேயர் பெல்ட்டில் செங்கல்கள் வரும். கன்வேயர் பெல்ட்டில் பாத்திரம் அனுப்பிச்சிருக்காங்க, துணி அனுப்பிச்சிருக்காங்க, பஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த தடவை நல்லா வெயிட்டாக இவங்களுக்காக செங்கல்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதை எடுத்து அவங்க கோட்டை கட்டணும், மற்றவங்கள கோட்டை கட்ட விடாமல் அடிக்கணும். நம்ம எவ்வளோ பெருசாக கோட்டை எழுப்புறோங்கிறத பொறுத்து இது 3 நாள் டாஸ்க்கு. ஸோ
எப்போ வேணாலும் என்ன மாறுதல்கள் வேணாலும் வரும், இன்றைக்கே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இதில் வந்து 5 டீமாக பிரியணும். வேறஸ் வீட்டில் இருக்கிறவங்க 13 பேர். ஸோ பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு, 3 பேராக 3 டீம், 2 பேராக 2 பேர் அப்படின்னுட்டு. இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஆக்சுவலாக முத்து முன்னாடி சொன்னது கரெக்டு தான். நாங்கள் வந்து அனாதையான ஒன்று சேர்ந்த சங்கம் சார் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தீபக், முத்து, மஞ்சரி, இப்போ ராணவும் அதில் இணைஞ்சிட்டான். இவங்க 4 பேரும் தான் தனித்தனியாக நின்றுட்டுருக்காங்க. மற்றவங்களை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விஷால், அன்ஷிதா, பவித்ரா நாங்கள் ஒரு டீம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜெஃப்ரி, அருண் அண்ட் ரஞ்சித்து நாங்கள் ஒரு டீம்ட்டாங்க. ரயான், ஜாக்லின், சவுண்டு மற்ற நேரத்துலலாம் சண்டை போட்டுக்கிறாங்க. இன்றைக்கி மார்னிங் முழுக்க சண்டை போட்டாங்க. ஆனால் டாஸ்க்குன்னு வந்தோடனே நாங்கள் 3 பேர் ஒரு டீம் அப்படின்ட்டாங்க. ராணவ், தீபக் அண்ட் முத்து முதல்லையே டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த டீமை உடைக்கணுங்கிறதுக்காக அருணும் விஷாலும் அரும்பாடுபட்டாங்க. ராணவை கூப்பிட்டு தனியாக பேசினாங்க. டேய், நீ நல்லா தெரியணும்னு நினைக்கிற, அதுக்காக போகணும்னு நினைக்கிற, ஆனால் முத்து வந்து உன்னை எப்படி மண்டையை கழுவிட்டான் பாரு, இது பண்ணிட்டான் பாரு. இவங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் பின்னால் பேசுகிறது கிடையாது, அடுத்தவங்களை இது பண்ணுறது கிடையாது. முத்து பேசுகிறது மட்டும்தான் இவங்களுக்கெல்லாம் தவறு. இதே மாதிரி தான் டாஸ்க்லேயும் சேர்ந்து பண்ணாங்க. உண்மையிலேயே இவங்க எல்லாரும் என்னன்னே புரியலிங்க. உண்மையிலே இவங்கெல்லாம் மனுஷங்களா இல்லை சுயநலவாதி தற்கூரிகளா? சத்தியமாக பயங்கரமாக கூப்பிட்டு அந்த பையனை குழப்புன்னு குழப்பி முத்து புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே, நம்ம வந்து அனாதையாக விடப்பட்டோர் தான், நம்ம 4 பேரும் சேர்ந்து ஒன்றா விளையாடுவோம். தீபக் அண்டு முத்து, மஞ்சரி அண்டு ராணவ். மஞ்சரிக்கு ராணவோட போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. பிகாஸ் ராணவ் வந்து என்ன வேணாலும் பண்ணுவார். திடீர்னு எனக்கு தோணுது குழப்பணும்னு தோணுது, நான் குழப்பி விட்டேன். திடீர்னு எனக்கு ப்ராங்க் பண்ணணும்னு தோணுது, நான் ப்ராங்க் பண்ணி விட்டேன்னு எல்லா டாஸ்க்லேயுமே ஏதாவது ஒன்று பண்ணணுன்னே ஆர்வமாக துடிச்சிட்ருக்குறோம். எதையாவது பண்ணிடுவானே அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாங்க. இது இன்னும் பயங்கர ஃபிசிக்கல் டாஸ்க்கு வேறு. 3 பேராக சேர்ந்து நின்றுட்டு, ஏய் அவங்க 2 டீமாக இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து விளையாடுவாங்கப்பா, அவங்க வின் பண்ணிடுவாங்கப்பா. ஹலோ, இது டாஸ்க்கு மெயின் இல்லை. டாஸ்கில் யார் வின் பண்ணுறாங்கங்கிறது மெயின் இல்லை. நீ உன்னை அதில் எப்படி வெளிப்படுத்திக்கிறேங்கிறது தான் மெயின். அதை இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த ஒரு புரிதல் இல்லாத தன்மை, அவர்களுடைய பச்சோந்தித்தனம், அவர்களுடைய அறியாமை எல்லாம் இந்த வாரம் இன்றைக்கி நாளே மொத்தமாக வெளியில் வந்துருச்சுங்க. டாஸ்க் ஆரம்பிச்சிது. தீபக் அண்ட் மஞ்சரி நின்று பாதுகாத்தாங்க. கடைசியாக ஒரு மாதிரியாக எல்லாரையும் குழப்பி ஃப்ரெஷ்ஷாக ஃபார்ம் ஆன டீம் வந்து விஷால், அருண் அண்ட் சௌந்தர்யா. இதில் அருண், சௌந்தர்யா 2 பேருமே வில்லங்கம். அடுத்தது ஜாக்லின், ரயான் அண்டு ரஞ்சித்து என்ன எக்ஸ்டெண்ட் வேணாலும் போவார், கவலையே பட மாட்டார். ஜாக்லின்னு இறங்கி கத்துவாங்க. ரயான் கேட்கவே வேணாம். லாஸ்ட் டைமே ராணவ் கூட எல்லோ கார்டு வாங்காத குறையாக விளையாடினவோம். அடுத்தது ஜெஃப்ரி, அன்ஷிதா அண்ட் பவித்ரா. இந்த இதில் சைலண்ட்டாக வேலை பார்க்குறது ஜெஃப்ரி, எல்லாரையும் ஹர்ட் பண்ணுறது ஜெஃப்ரி. ஆனால் அவன் பண்ணுறதை யாருமே தெரிஞ்சுக்கிறதே இல்லை. அவன் ஒல்லியாக இருக்கான், அவன் ரொம்ப நரம்பு மாதிரி இருக்காங்கிறாங்க. ஆனால் அவன் ராணவை பின்னாடியிலேருந்து ஹூக்குப்பிடி போட்டு பிடிச்சப்போ அவன் கை மசில்ஸ் எந்த அளவுக்கு இருந்ததுங்கிறது 24 hours பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். அது வெளியில் யாருக்குமே தெரியறதில்ல. இதில் மெயின் கல்பிரிட் இன்றைக்கி நடந்ததுக்கு, ராணவை தள்ளி விட்டப்போ அவனுக்கு கை போயிருக்குமா தெரியல. ஆனால் அதற்கு முன்னாலேயே அருண், ஜெஃப்ரி, விஷால் 3 பேருமா சேர்ந்து ராணவை மேன் ஹேண்ட்லிங் பண்ணாங்க. அந்த சமயத்தில் ஜெஃப்ரி பிடிச்ச புடியில் இந்த பையனுக்கு ஷோல்டர் ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மசில் டேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கீழே இந்த பக்கம் விழுந்த உடனே கொஞ்சம் ஜர்க்கு ஜாஸ்தியாக இருந்ததுனால அவனுக்கு வலி அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இது பார்த்தவங்களுக்கு தெரியும், பிக் பாஸ் டீமுக்கு டெஃபினட்டாக தெரியும். ஆனால் யாருமே அதை வெளிப்படுத்தலை. இவங்க எல்லாருமே மனுஷங்களா இல்லை ராட்சசங்க மாதிரி விளையாடுறாங்களா? ஆனால் எல்லாருமே குத்தம் சொன்னது இந்த டாஸ்கில் ராணவை. மஞ்சரி, ராணவ், தீபக் அண்டு முத்து அப்படின்னுட்டு டீம் 5 டீமாக பிரிஞ்சிட்டாங்க. எல்லோரும் போய் எடுத்துகிட்டு வராங்க. மஞ்சரி கிட்டேருந்து
அருண், விஷால், ஜெஃப்ரி, சௌந்தர்யா, ரஞ்சித்தும் வந்தார். எல்லாருமா சேர்ந்து மஞ்சரியை புரட்டி போட்டு அவங்கக்கிட்ட இருந்த கல்லத்தனையும் எடுத்துகிட்டு போனாங்க. அதெல்லாம் அருணுக்கு பெருசாக தெரியல. ராணவ் போய் பவித்ரா கிட்ட இருக்கிற கல்லையோ இல்லை சௌந்தர்யா கிட்ட இருக்கிற கல்லையோ எடுக்க போனால் அவன் வரான், யாருக்காவது இன்ஜுரி ஆகிட போகுது, யாராவது அடிபட போகிறாங்க, யாராவது ஏதாவது ஆகிட போகிறாங்க, நீங்கள் இப்படி விளையாடுறீங்க கேமை. ஹலோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க இப்படி விளையாடுறாங்க கேமை. அதை புரிஞ்சுக்காம ராணவ் வரும்போது மட்டும் சொல்லி அதுக்கு தான் மஞ்சரி குரல் கொடுக்குறாங்க. ராணவ் பண்ணுறதா மட்டும் சொல்லி குரல் கொடுக்காதீங்க. என்ன கூட தான் நீங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து பெரட்டி போட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனீங்க. ஆனால் நான் குத்தம் சொல்லலை, பிகாஸ் இதுதான் கேம். தோ முத்துக்கு அடிபட்டிருக்கு, கண்ட இடத்துல அடிபட்டிருக்கு, ஆனால் அவர் வெளியில் சொல்லிக்கல, பிகாஸ் இதுதான் கேம்னு நாங்கள் எடுத்துக்கிறோம். நீங்கள் மட்டும் எதுக்கு இந்த குதிக்கிறீங்கன்னா, அருண் என்ன எடுத்துக்கிறாரு, நான் பேசினாலே நீங்கள்லாம் கத்துறீங்கன்னு எடுத்துக்கிறாரு. யார் பேசினா கத்துறாங்கங்கிறது கிடையாது, யார் பண்ணினா நீங்கள் கத்துறீங்கிறது தான் அங்கே விஷயம். அடுத்தாப்பில் திரும்ப ஒரு மாதிரி இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே ஒவ்வொருத்தராக போய் டாக்டரை பார்த்துட்டு வராங்க. அருண் கத்தும்போது விஷால் வந்து கத்துறாரு, என்னடா சொல்கிறீங்க அப்படின்னுட்டு. ராணவை ஹுக் பண்ணி ராணவ் போய் பவித்ரா கிட்ட இருக்கிற இதை எடுக்க போகும்போது ஜெஃப்ரி வந்து தடுக்கிறான். ஜெஃப்ரியை போடுறா லாக் பிடி போடுறான்னு சொல்லி ஜெஃப்ரி 2 கையவும் பிடிச்சி காலால் அவன் காலை லாக் பண்ணிட்டான். அந்த நேரத்தில் மற்றவங்கள்ட்டேருந்து பிடுங்கிறது, ஈவன் தீபக்கிட்டேருந்தெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. தீபக் அண்டு முத்து, மஞ்சரி அண்ட் ராணவ் இதுதான் சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேராக இருக்கோம், நாங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்போது பிடுங்குங்க, எங்களோட ஸ்கொயருக்கு வந்தாச்சுன்னா இங்கேருந்து எடுக்கக்கூடாது அப்படின்னுட்டு. அது எப்படி கேம் ஆகும்னு இன்னும் 2 பேர் குரல் கொடுக்குறாங்க. இப்படி தாங்க பயங்கர கேயாஸாக தாங்க விளையாட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா ஜெஃப்ரி போய் ராணவை தள்ளி விடும்போது பிக்பாஸ் வந்து விஷால் வந்து கத்துறாரு அருணை, ஒருத்தன் போயிட்டான் பாருன்னு சொல்லிட்டு இருக்க, இது என்ன கேமா இல்லை இதுவா? இல்லை, ராணவ் போனதுக்கு அப்புறம் தான் அந்த சண்டை நடந்தது. எஸ், ராணவ் நின்று இது பஸ்ஸர் அடிச்சிருக்காரு, எல்லாரும் கல்லை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஜெஃப்ரி போய் ராணவ்கிட்டேருந்து 2 கல்லை பிடுங்கிட்டு வந்துட்டான். அதை திரும்ப வாங்க வந்த இடத்துல ஒரு சின்ன கலைபரம். அதில் ராணவ் கீழே விழும்போது லெஃப்ட் ஷோல்டரில் அவருக்கு வலிக்கிறது. இவன் வந்து ட்ராமா பண்ணுறான்னுட்டு அன்ஷிதா, பவித்ரா சொல்லலை, அன்ஷிதா, சௌந்தர்யா அண்டு ஜெஃப்ரி இவன் ட்ராமா பண்ணுறாங்களாங்களே தவிர உண்மையிலேயே உனக்கு வலிக்குதான்னு ஒரு செகண்டு கேட்கலாங்க. உடனே ஆனால் பக்கத்தில் இருந்த அருணும் விஷாலும் வந்து அவரை இம்மீடியட்டாக இதுக்கு அழைச்சிட்டு போய் டாக்டர்கிட்ட காமிக்க அழைச்சிட்டு போய் விட்டுட்டு வந்த உடனே அருண் சொல்கிறாரு, இதுக்கு தான் சொல்கிறேன் நான் முரட்டுத்தனமாக விளையாட வேணான்ட்டு, பாருங்கள் ஒருத்தன் போயிட்டான்னொடனே விஷாலுக்கு பயங்கர கோவம் வருது. பிகாஸ் த வே அருண் சேஸ் நல்லா இல்லை. அது ஒருத்தன் போயிட்டாங்கிறது என்னமோ அவன் போயே சேர்ந்துட்டா மாதிரி நீ சொல்கிற, இதுதான் கேமு, இப்படி தான் விளையாடணும்னு சொல்லியிருக்காரு பிக்பாஸ். அடிபடுறது சகஜம்தான், டாக்டர் பார்ப்பாங்க, சரி பண்ணுவாங்க, அது யார் என்னங்கிறத அப்புறம் பார்ப்போம், அதுக்காக கேமில் இப்படிலாம் பேசாதன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே பிக்பாஸ் திரும்ப பஸ்ஸர் அடிக்கிறார். தட் மீன்ஸ் இந்த மாதிரியான ஆர்கியூமெண்ட்ஸ் தேவையில்லாதது, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் உங்கள் கேமை விளையாடுறத மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப போய் எல்லோரும் கல்லை எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் கேம் வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. பிகாஸ் ராணவுக்கு அடிபட்டு அவர் திரும்ப வெளியில் வரார் ஹவுஸ்குள்ளே. எனக்கு வலிக்குது, அந்த இடத்துல ஐஸ் ஒத்தடம் கொடுக்க சொல்லியிருக்காங்க, அதையும் மீறி வலி இருந்ததுன்னா நான் டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி திரும்ப டாக்டரை போய் பார்த்த உடனே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கார். டெஃபினட்டாக அவருக்கு உள்ளே ஏதோ சம்திங் ஆயிருக்கு. இதை வந்து ஒருத்தர் உண்மையிலே வலின்னு சொல்லும்போது அதை ஆராயறது ரொம்ப தப்பு. ஹவுஸ்மேட்ஸ் இங்கே உட்காந்து அதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவன் வந்து பொய் சொல்கிறான், அவன் வந்து ட்ராமா பண்ணுறான், அவன் இது பண்ணுறான். இன்னமும் சௌந்தர்யா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஒருத்தன் எல்லாருமே சொல்லுவாங்க, ஒருத்தனுக்கு அடிபட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுகிறது அநாகரிகம். அவன் பண்ணுறது எல்லாமே ட்ராமா, ஏன் நேத்திக்கு ட்ராமா பண்ணான், முன்னாடி நேத்திக்கு ட்ராமா பண்ணான், இதுவும் ஃபேக்கு தான், இதுவும் ட்ராமா தான்னுட்டு அவங்க நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு அப்படியே தான் நின்றுட்டுருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நைட்டு அவர் திரும்பி வரார். பிக்பாஸ் ஆனால் கன்ஃபெஷன் ரூமில் உட்காத்தி வச்சு திரும்ப கேட்குறாரு, பிகாஸ் இன்னும் 30 நாள் இருக்குது, உங்களால் இந்த ஃபிசிக்கல் டாஸ்கிலெல்லாம் விளையாட முடியுமா, எல்லாம் பண்ண முடியுமா, எல்லாத்தையும் யோசித்து வாங்க,
உங்களால் முடியல அப்படின்னா தவறு கிடையாது அப்படின்னுட்டு இவர் சொல்கிறார், என்னுடைய ஒரு கையே போதும் பிக் பாஸ், இவங்க அத்தனை பேரையும் சமாளிக்கிறதுக்கு நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் விளையாடுறேன், நான் பண்ணுறேன் அப்படின்னு பயங்கரமாக அஷூரன்ஸ் கொடுத்து உள்ளே வரும்போது விஷாலை கூப்பிட்டு, விஷால் இவரை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கும் கவலைப்படாதீங்க, வி ஆர் தேர். பிகாஸ் அப்படி ஒரு செகண்டுக்குள்ளே அப்படி கன்சமிட்டுற நேரத்துக்குள்ளே டக்குன்னு உள்ளே வர்றதுக்கு டீம் ரெடியாக இருக்காங்க. நம்ம எல்லாரும் பார்க்குறத மாதிரி அங்கே ஒரு ஆயிரக்கணக்கான பேர் எப்போ பாரு இவங்களோட அசிஸ்டன்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பிரச்சனை கிடையாது. வெளியில் வந்து விஷால் உட்காத்தி வச்சுட்டு விஷால் சொல்லியே தான் கூட்டிகிட்டு வராரு, இந்த பாரு யார் எது சொன்னாலும் நீ திரும்பி பேசிக்காத, அது ஒரு ஆர்கியூமெண்ட் ஆக்க வேண்டாம், பேசாமல் இரு, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னுட்டு. விஷால் சொன்ன உடனே பவித்ரா எதுவுமே பண்ணலன்னா கூட நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. ஆனால் அவங்க கேட்ட விதம் வந்து ஃபீல் பண்ணி சாரி கேட்ட மாதிரி இல்லை, ஏதோ கேட்கணுங்கிறதுக்காக. மேபி அது அவங்களுடைய பாடி லாங்குவேஜாக இருக்கலாம், அவங்க வே ஆஃப் டெலிவரிங் த ஸ்பீச்சாக இருக்கலாம். அன்ஷிதா எழுந்து உண்மையிலே நான் சாரின்னொன்னே மஞ்சரி ஆக்சுவலாக சொல்ல வந்தது என்னென்னா, ஒத்தான் அடிபட்டிருக்கான், இப்போ வந்து நான் உன்னை பற்றி தப்பாக நினச்சேன், அதை பெருசுப்படுத்த வேண்டாம், ஆனது ஆச்சு, ஸோ ரொம்ப சாரி, நாங்கள் தப்பாக நினச்சிட்டோன்னு ஒரு வார்த்தையில் கூட அதை முடிச்சிருக்கலாம். இதுக்கு எழுந்து சௌந்தர்யா அன்ஷிதா வந்து நாங்கள் சாரி கேட்டது எல்லாத்தையுமே வேலிடேஷன் இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னு பேசுகிறதும், சௌந்தர்யா நான் வந்து சாரியே கேட்க வரல, இதுக்கு காரணம் ராணவ் தான், அவனுக்கு அடிபட்டதுக்கு முழு ரீசனும் ராணவே தான், ராணவுக்கு தான் தெரியுமே அவன் ஒரு காரணம்னுட்டு. அதில் திரும்ப சொல்லி நீ என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு புரியல. சௌந்தர்யாவுக்கு உண்மையிலேயே மனசில் துளிக்கூட ஈரம் கிடையாதா? அந்த பொண்ணை வெளியில் இருந்து பிஆர் ஒர்க் பண்ணுறாங்க, அதை பற்றி நான் பேசக்கூட விரும்பலை, ஒரு கண்டஸ்டண்ட்டாக கூட மதிக்க விரும்பலைன்னு இங்கேருந்து வெளியில் போன ஆனந்தி வேற ஒரு சோஷியல் மீடியா சேனலுக்கு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த திமிரில் அந்த பொண்ணு பேசுகிறதா? சீரியஸ்லி நல்லா இல்லை இந்த கேம். எதுக்காக இப்படி ஒரு இதை வச்சு இந்தளவு கூட மனசில் ஈரமில்லாத ஒரு சில மக்களை வச்சு, அதுக்காக யாரும் கொண்டாடணும்னு சொல்லலை, விழுந்தான் அடிபட்டுண்டான், அது அவனோட இதுவாகவே இருக்கட்டும், ஆனாலும் அது இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு நீங்கள் எல்லோரும் ஒரு ரீசன் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? கொஞ்சமாவது ஒரு மனசாட்சியோடு விளையாடலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் இது பண்ணியிருக்கிற இடத்துல ஒருத்தருக்கு, ஒரு கசினுக்கோ, உங்கள் அக்கா தங்க அண்ணன் தம்பி வேணாங்க, ஒரு கசினுக்கே அடிபட்டான்னு கொண்டு வந்து விட்டா ஐயோ பாவோன்னு அந்த ஒரு நாள் ராத்திரியாவது அவனை கொஞ்சமாவது பாதுகாப்பாக பார்த்துட்டு பேசாமல் பார்த்துப்பீங்க. அது கூட இல்லாமல் பின்னாடி வேற போய் நின்று பேசுகிறாங்க இந்த சௌந்தர்யா. அவன் பண்ணது தப்புன்னு தான் நான் சொல்ல வந்தேன். முத்து கூட அவன் இப்படி தான் நடிப்பான்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஐயோ அவன் பண்ணுறான் பாரு, இப்படி பேசக்கூடாதுங்கிறதுக்கு. இந்த ஜெஃப்ரி பையன் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு வெளில வந்தால் இருக்குது அந்த பையனுக்கு, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு சொல்கிறான். முத்து எல்லாம் அதெல்லாம் பேசிட்டு இங்கே வந்து நம்ம பண்ணுறதெல்லாம் தப்புங்கிற மாதிரி பேசுகிறான். எல்லாருமே இந்த வீட்டில் பச்சோந்திகளாக வாழ்ந்துட்டுருக்காங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க. யார் பச்சோந்தின்னு வெளியில் பார்க்குற நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த டாஸ்க் இதே மாதிரி திரும்ப தொடர போகிறதா, இல்லை எந்த மனநிலையில் இவங்க எல்லாரும் நாளைக்கு விளையாட போகிறாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மொத்தமும் என்னுடைய ஃபீலிங்ஸ். உங்களுக்கும் இதே மாதிரி எண்ணங்கள் இருக்கலாம், அந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.